वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருதஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரி வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। श्रीभगवानुवाच सुदुर्दर्शमितं रूपं दृष्टवानस्मि यन्मम देवा अप्यस्य रूपस्य नित्यं दर्शनकाङ्क्षिणः। नाहं वेदैर्न तपसा न दानेन न चेज्जया शक्य एवं विधो द्रष्टुं दृष्टवानसि मां यथा। भक्त्या त्वनन्यया शक्य अहमेवं विधोऽर्जुन
ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप. இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். श्री भगवानुवाच सुदुर्दर्शमिदं रूपं दृष्टवानसि यन्मम देवा अप्यस्य रूपस्य नित्यं दर्शनकाङ्क्षिणः नाहं वेदैः न तपसा न दानेन न च युज्यया शक्य एवं विधो द्रष्टुं दृष्टवानसि मां यथा भक्त्या त्वनन्यया शक्यः अहं एवं विधोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அத்தியாச்சரியமான இந்த விஸ்வரூப அத்தியாயம் முடிகிற ஒரு சந்தர்ப்பம் இது. அதாவது அர்ஜுனன் பிரார்த்தித்தபடி பெருமாள் மறுபடியும் தன்னுடைய சௌமிய ரூபத்தை விஸ்வரூபத்தை மறைத்துக்கொண்டு சாமானியனாக அர்ஜுன சாரதியாக 4 திருக்கைகளுடன் எப்படி விளங்குவானோ அத்தகையதொரு ரூபத்தை இங்கே காண்பித்தான். அம்மாடா எனக்கு இப்போ தான் கொஞ்சம் மனசில் ஒரு தெளிவு வந்தது, நான் இப்போ தான் கொஞ்சம் மனசு பயம் இல்லாமல் பீதி இல்லாமல் பிரமம் இல்லாமல் பிராந்தி இல்லாமல் இருக்கேன் என்று அர்ஜுனன் முன் ஸ்லோகத்தில் தெரிவித்தான். நடுவில் நான் கொஞ்சம் பயந்து போயிட்டேன் கிருஷ்ணா, சாமானியமாக இருந்த நீ திடீர்னு ஒரு மாதிரி ஒரு பயங்கர ரூபத்தை எடுத்தாயே, அதை பார்த்து நான் பயந்து விட்டேன் என்று அர்ஜுனன் சொன்ன உடனே கிருஷ்ணன் பரவாயில்லைன்னா. இந்த விஸ்வரூப தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறார் பரமாத்மா. காரணம் என்ன? அதனுடைய அருமை தெரிய வேண்டும். ஒரு விஷயத்தினுடைய அருமை தெரியாமல் பேசலாமா? அதனால்தான் யாருக்கு எதனுடைய அருமை தெரியுமோ அவருக்கு அதனை நாம் அளிக்க வேண்டும் என்றது சாஸ்திரம். யாருக்கு எதனுடைய அருமை தெரியுமோ, அருமை தெரியாதவங்கிட்ட நாம் இதை கொடுக்கக்கூடாது. உயர்ந்த பாதாம் அல்வா வச்சுக்கோங்களேன், நல்ல நெய்யெல்லாம் குத்தி நல்ல பாதாம் பருப்பை நல்லா தண்ணியில் வெந்நீரில் ஊற போட்டு நல்லா போட்டு ஆட்டு உரல்ல மை மாதிரி மசிச்சு அரைச்சி அதை விழுதாக்கி உயர்ந்த கற்கண்டுகளை பொடி பண்ணியே போட்டு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக குங்குமப்பூ அரைச்சி பாதாம் அல்வா ரெடி பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறா. ஸ்ரீராமநவமி அதை நிவேதனம் பண்ணி வச்சுருக்கா. அப்படி துளி வாயில் போட்டாலே அப்படியே கரையிறது வாய்க்குள்ள, அப்படி ஒரு ருச்சியாக இருக்குது. அதை கொண்டு போய் ஒட்டகத்துக்கு கொடுத்தா என்ன பண்ணும்? அந்த ஒட்டகம் சாப்பிடுமா? தூளு துப்பிடும். தெரியுமா உங்களுக்கு? இதே ஒட்டகத்துக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? சப்பாத்தி கள்ளி. ஆமாம், கண்டக புக் என்று அதற்கு பெயர். முள்ளு சாப்பிடும். கண்டக புக் சப்பாத்தி கள்ளி கொடுத்தா அப்படி சாப்பிடும் ஒட்டகம். எப்படி இருக்கு? பாதாம் அல்வாவுடைய உயர்ந்த தன்மை எத்தகையது, சப்பாத்தி கள்ளி எத்தகையது. அந்த சப்பாத்தி கள்ளியை போய் இது சாப்பிடும் பைத்தியம் மாதிரி. ஐயோ நான் பாதாம் அல்வா கொடுத்துறேன். பாதாம் அல்வா யாருக்கு கொடுக்கணும்? இன்னொருத்தர் இருக்கான், பாதாம் அல்வாவுடைய ருச்சி தெரியும், அதை கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோன்னு தெரியும், அந்த வஸ்து அவ்வளோ உயர்ந்தது தெரியும், ஆனால் உடம்புல சுகர் துளி கூட சாப்பிடக்கூடாது, துளி உண்டு டேஸ்ட், அது 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 சாப்பிட்டாலே உடம்புல சர்க்கரை ஏறிடும் அப்படின்னா அவனுக்கு கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. நல்ல போக்தா இருக்கான், எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுவான். 1 கிலோ பாதாம் அல்வா அவன் ஒருத்தன் மட்டுமே சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்குன்னா அவனுக்கு கொடுக்கணும். டேஸ்ட்டை ருச்சித்து ஆஹா ரொம்ப ருச்சி ரொம்ப ருச்சி, சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது, நல்ல நெய் குத்திருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல கல்கண்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு அந்த மாதிரி சாப்பிட்ற ஒரு பர்சன் இருக்கான் பாருங்க, அவனை கூட்டு வச்சு உட்காந்து வச்சு சொல்லணுமே தவிர்த்து இந்த வயிற்று வலியெல்லாம் கூட்டு உட்கார வச்சா என்ன பிரயோஜனம்? யாருக்கு எதை கொடுக்கணும்? அர்ஜுனன் கேட்டுகிட்டே இருக்கான். பெருமாள் அவருக்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு வரிசையாக உபதேசம் பண்ணுற பெருமாள். வேறு யாரும் கேட்கல, வேறு யாரும் அதனுடைய அருமை தெரிஞ்சுக்கல, வேறு யாருக்கும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல, பேசாமல் இருந்துட்டார் பெருமாள். இல்லை யாருக்கும் கிடைக்காத ஒரு திவ்ய சேவை அவனுக்கு கிடைச்சிருக்கடா அர்ஜுனா. சுதுர் தரிஷம் இதம் ரூபம் திருஷ்டவானசியன் மம. பார்க்க முடியுமா? திருவேங்கடமுடியான் ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கான். நாம் அவனை சேவிக்கணும்னு சங்கல்பம் பண்ணால் போகாது, பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கணும்னு சங்கல்பம் பண்ணினால்தான் நடக்கும்.
நான் போய் திருப்பதியில் போய் சுவாமி தரிசனம் பண்ண போகிறேன், திருப்பதியில் போய் நான் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நாம சொன்னால் போறவே போகிறது. அந்த பெருமாள் சங்கல்பிக்கணும், அவனுடைய திருவுள்ள முகக்கணும், அப்போ தான் நீ பண்ண முடியும். யமைவேஷ விருத்தே தேனலப்யான்னு அடுத்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்ருதி வாக்கியத்துடைய அர்த்தத்தை பார்க்க போகிறோம். சுதிர்தர்ஷமிதம் ரூபம் திருஷ்டவானசி என்மம தேவா அப்பியஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷனகாங்ஷிணா. தேவர்கள்லாம் நித்தியம் எதிர்பார்த்துட்டு இருக்கா, எப்போ பெருமாளை சேவிப்போம், எப்போ பெருமாளை சேவிப்போம், இந்த சேவை எப்போ நமக்கு கிடைக்கும், இது மாதிரி ஒரு சேவை நமக்கு எப்போ பாக்கியம் கிடைக்கும்னு. தேவா அப்பி நித்தியம் தரிசனகாங்ஷிணா, என் திவ்ய சேவையை, இது போன்றதான அத்தியாச்சரியமான சேவையை சேவிப்பதற்கு தேவதைகள் தினந்தோறும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் ஆசைப்பட்டிருக்காளே தவிர்த்து அவளுக்கு இன்னும் பிராப்தமால. குஷ்யத்தே எஸ் நகரே ரங்கயாத்ரா தினே தினேன்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. குலசேகர ஆழ்வார் அவர் பெரிய ராஜா சக்கரவர்த்தியாக இருந்தார். ஆனால் ராமாயணத்தை ரொம்ப ரசிப்பார். அவருக்கு ராஜ்யத்தை விட்டுட்டு ஸ்ரீரங்கம் போய் பெருமாள் சேவிக்கணும், ஸ்ரீரங்கம் போய் பெருமாள் சேவிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். அவர் கிளம்புவார் யாத்திரைக்கு. அப்போ 10 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வருவா. பெருமாளை சேவிக்க போகிறத காட்டிலும் ஸ்ரீ வைஷ்ணவர்களான பாகவதோத்தமர்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது பெரிய விசேஷம். அடடா பாகவதர்கள் வந்திருக்காளே, அவளை நாம் உபச்சரிக்க வேண்டாமா என்று தான் பெருமாளை சேவிக்க போகலனாலும் பரவாயில்ல, உடனே அவளை உட்கார வச்சு அவளுக்கு தேவையான உபச்சாரங்கள்லாம் பண்ணுவார் குலசேகர ஆழ்வார். முதல்ல கை கால நம்ம தீர்த்தம் கொடுக்கறது, அப்புறம் அவர்களுக்கு ஆகார வசதி செய்து கொடுப்பது, மேற்கொண்டு அங்கேயே தங்கும்படியாக பிரார்த்திப்பது. இந்த மாதிரி இவர் கிளம்பணும்னு ட்ரை பண்ண செய்யலாம். நம்ம மந்திரி மற்றும் அவர் உறவினர்கள்லாம் யாராவது ஒரு 4 ஸ்ரீ வைஷ்ணவர்களை எதிர அனுப்புவான். நீங்கள் போகோ, நான் குலசேகர ஆழ்வார்ட்ட உங்களை பார்க்கலாம் தான் வந்தோம் ராஜா, உங்களை பார்க்கலாம் தான் வந்தோம் ராஜான்னு. சரிப்போ இன்றைக்கி போல் யாத்திரைக்கு நாளைக்கு போகிறேன், இன்றைக்கி போல் யாத்திரைக்கு நாளைக்கு போகிறேன் அப்படின்னு குஷ்யத்தே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். நாளைக்கு போகிறேன், நாளைக்கு ஸ்ரீரங்கம் போகிறேன், நாளைக்கு ஸ்ரீரங்கம் போகிறேன், நாளைக்கு ஸ்ரீரங்கம் போகிறேன் அப்படின்னா என்னைக்கு போக முடியும்? அவரால் போகவே முடியாது. ஏனென்றால் அவர் கிளம்பும் தினத்திலெல்லாம் எதிரே ஒரு 4 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அந்த மாதிரி தேவர்கள்லாம் நாங்கள் இன்றைக்கி பெருமாள் சேவிப்போம், நாளைக்கு பெருமாள் சேவிப்போம், நாளைக்கு பெருமாள் சேவிப்போம் அப்படின்னு இந்த பெருமாளை சேவிக்கணும் 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 சேவிக்கணும்னு காத்துருக்காளே தவிர்த்து ஒருத்தருக்காவது இந்த சேவை கிடைக்கல, வாய்க்கலை. சுதுர்தரிஷம் எவ்வளவோ சிரமப்பட்டாலும் அது காண முடியாது. எவ்வளவு காலம் கஜகர்ணம் போடுறேன்றாலும் தபஸ் பண்ணாலும் அது காண முடியாது. இதம் ரூபம் சகல ஜகதாசிரயமான விஸ்வரூபம். அடடடடடா, எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கேடாப்பா, அது உள்ள இல்லாத எதுவுமே இல்லை. தேவா அப்பி, தேவர்களே பார்க்கலன்னா மனிதர்களுக்கு ஏறு பிரசக்தி. தேவர்களுக்கு சான்ஸே இல்லை, எந்த தேவரும் இதோட சேவிச்சது, பிரம்மருத்ராதிகள் கூட சேவிச்சது இல்லைன்னு தான் சொல்லிட்டான். பொண்ணை வச்சுட்டு தான் அவளுக்கெல்லாம் காமிச்சிருக்கேன். தேவாக அப்படி தேவர்கள் கூட ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு ஒன்னே நாம் ஒரு கேள்வி கேட்போம், சுவாமி கொஞ்சம் இருங்க, ஓகே நீங்கள் பகவத்கீதை சொல்லிட்டு வரேன், நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், பட் எல்லாமே எங்களுக்கு மறந்து போய்டும் நீங்கள் நினச்சிட்டேலா? சில விஷயங்கள் நான் ஞாபகம் வச்சுப்போம் சுவாமி, சில விஷயங்கள் எங்களுக்கு ஞாபகம் வரும். கீழே பிரம்மாதி தேவர்கள் உம்மை கண்டு துதிக்கிறார்கள், இந்த விஸ்வரூபத்தை கண்டு அசுரர்கள் பயந்து ஓடுகிறார்கள்னு சொன்னீரே. இப்போ யாருமே கண்டதில்லை, யாருமே இது போன்றதான என் விஸ்வரூபத்தை சேவித்ததில்லை என்று சொல்லுகிறீர்களே, அப்போ இது முன்னு பின் முரண்பாடாக இருக்கே. அப்போ கிருஷ்ணன் அங்கே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தப்பா, இல்லை இங்கே சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தப்பா அப்படின்னு கேட்டால், பிரம்மருத்ராதிகள் இந்த விஸ்வரூபத்தில் முழுமையை பார்க்கவில்லை. அதில் அவளுக்கு ஒரு ஆஸ்பெக்ட் தான், அர்ஜுனனுக்குத்தான் முழுமையாக காமிச்சிருக்கான், மூலம் அர்ஜுனனுக்கு காமிச்சிருக்கான். வேற பிரம்மருத்ராதிகளுக்கு ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு செக்ஷன் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கானே தவிர்த்து முழுசாக காண்பிக்கல. பட் அதை பார்த்தே பிரம்மருத்ராதிகள் தலைதறிக்க ஓடிட்டான்.
ஐ மீன் என்ன சொல்கிறது சேவிச்சிருக்கா. அசுரர்கள் ஓடினான். அதுக்கே அவளுக்கு ஒரு பாடு. ஐயோ இப்படியா, அந்த மாதிரி என்ன தெரியலையே, இது என்ன ஆச்சரியம் தெரியலையே, என்ன மாதிரி வந்திருக்குன்னு தெரியலையே, பயங்கரமாக இருக்கே, ஆஹா அஹோ ரூபம் அஹோ சத்துவம் என்றதாக அவர்கள் பயந்தார்கள், மிரண்டார்கள், நடுங்கினார்கள். ஆனால் இந்த முழுக்க இது கிருஷ்ணன் கொடுத்த திவ்ய சக்ஷுஸ்னால அர்ஜுனனுக்கும் வியாசருடைய அனுகிரகம் பெற்ற சஞ்சயனுக்கும் பிராப்தமாச்சு. மற்றவர்களுக்கு அது பிராப்தம் இல்லை. அது இப்ப அர்ஜுனன் முதல்ல என்ன நினைச்சிருந்தான், கிருஷ்ணனை தெய்வம்னு ஒத்துண்டான். ஆனால் பிரம்மருத்ராதிகளைப் போல +1 அவளை கவுண்டவுனில் வச்சிருந்தானே தவிர்த்து அவர்களுக்கும் மேம்பட்டவன் மேவித்தொழும் பிரமன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாபிக்கமன முதற்கிழங்குன்னு யோசிக்கல. இந்த மதிமயக்கம் அர்ஜுனனுக்கு போகணும், பரதத்துவ நிர்ணயம் தெரியணும், கிருஷ்ணன் பரதத்துவம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காக கிருஷ்ணன் அத்தகையதொரு ரூபத்தை, விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காண்பித்தான். ஆகையால தேவர்கள் பயந்து போல தேவர்கள் பார்த்ததில்லைன்னு அர்த்தம். ஒன்று தான் பார்த்துருக்கா, இன்னும் முழுக்கவே பார்க்கல. சில சமயத்தில் சொல்கிறாள் இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர் அப்படின்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி தான் அது. நாஹம் வேதைஹி ந தபசா ந தானேன ந சைஜ்ஜயா சக்ய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா பக்த்யா த்வனன்யயா சக்யः அஹம் ஏவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. பக்தி ஒன்றினால் மட்டும்தான் என்னை அடைய முடியும், மற்ற எந்த உபாயத்தினாலையும் என்னை அடைய முடியாது, மற்ற எந்த ஒரு உபாயத்தினாலையும் என்னை அடைய முடியாது. பக்தி இருந்தால் மனிதன் அடையலாம், பக்தி இல்லை என்றால் தேவனும் அடைய முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். பக்தி இருந்தால் மனுஷனும் அடையலாம், பக்தி இல்லைன்னா தேவதையினாலேயும் அடைய முடியாது. அடுத்தது, பக்தி இருந்தால்தான் வேதாத்தியனம் முதலானவைகள் சஃலமாகும், பக்தி இல்லைன்னா எல்லாமே நிஷ்பலமாயிடும். பாருங்க, பக்தி இருக்கும் மனிதனும் பகவானை அடையலாம், பக்தி இல்லாத தேவன் பகவானை அடைய முடியாது. பக்தியா து அனன்யயா சக்யா அஹம் ஏவம் விதா. ஹே அர்ஜுன, ஞாத்தும் ச பக்தியா ஞாத்தும் பக்தியா திரஷ்டும். எது அனன்யயா பக்தியா அப்படி பிரிச்சுக்கணும். அதை என்ன ஒரு மாதிரி பார்த்தியோ இல்லையோ, இப்போ இந்த விஸ்வரூபத்தை ஒரு மாதிரி சேவிச்சியோ இல்லையோ, இல்லையா? இதை வெறும் வேதாத்தியனத்தினாலேயோ, வேதத்தை சொல்லி வைக்கிறதுனாலையோ, வேதத்துடைய அர்த்த விஞ்ஞானத்தை விசாரம் பண்ணுறதுனாலையோ, அல்லது ஜபம் பண்ணுறதுனாலையோ நான் பார்க்க முடியாது. நான் கண்ணை மூடி உட்காந்துட்டேன், ஜபம் பண்ணுறேன். எங்கே நான் ஜபம் பண்ணுறதை எங்கள் கேமராமேன் கரெக்டாக கவர் பண்ணுறாரா? அவர் ஓகே ஓகே ஓகே. நான் ஜபம் பண்ணுறத அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரா? சரி 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 ஓகே ஓகே. அம்மா இப்போ 1 hour ஆகிருக்குமா நான் ஜபம் பண்ண ஆரம்பித்து? ஒரு 1 hour ஜபம் பண்ணிட்டுருக்கேனா? சரி, இன்னொரு 1 hour ஜபம் பண்ணுவோம். இப்போ என்னமோ பசிக்கலை, காலத்தில் டிஃபன் சாப்பிட்டு தான் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எப்படியும் சமையல் அறுத்துக்கு இன்னும் ஒரு 1 hour ஆகிடும். அந்த டயத்தை நம்ம ஜபம் பண்ணுறதா வச்சுப்போமே. சும்மா வருமா உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருப்போம் நம்ம. கிருஷ்ணா 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 ராம 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 கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. எப்படிலாம் ஜபம் பண்ணுறோம் பாரு. நம்ம இந்த மாதிரிலாம் ஜபம் பண்ணினா பெருமாள் அப்படியே சாட்சாத்காரமாக நமக்கு சேவை சாய்ப்பார்ல. நம்ம நினச்ச மாதிரி ராம்லாலாம் நமக்கு அப்படியே எதிர வந்துடுவார். கிருஷ்ணன் அப்படியே எதிர பார்த்தசாரதி கிட்ட வந்துடுவான் நமக்கு. அடரடரா என்ன சூப்பரில் எல்லாம் ஜபமா? கண்ணை மூடி 1 மணி நேரம் கவுண்ட் டவுனில் வச்சுருந்தாருன்னா ஜபமா அதுக்கு பேர்? அதுக்கெல்லாம் கிருஷ்ணன் கிட்ட கூட வரமாட்டேன்ட்டான். நான் திரஷ்டும் சக்கியா தபசான தபத்தினாலேயும் நான் இல்லை, தானேன தானத்தினாலேயும் இல்லை, இஜ்ஜையாச்ச யாகத்தினாலேயும் இல்லை. ஹே அர்ஜுனா, பக்தி சுலபனான நான் பக்தியாது அனன்யயா, அந்த பக்தி ஒன்றினாலேயே தத்வேன ஞாத்தும் தத்வேன சக்கியா ஞாத்தும் சக்கியா திரஷ்டும் பிரவேஷ்டும் தத்வேன ஞாத்தும் தத்வேன திரஷ்டும் தத்வேன பிரவேஷ்டும் சக்கியா. அதாவது
தத்துவ ஞானம் இல்லாமல் நாம் செய்யும் எந்த காரியமாக இருந்தாலும் அது பிரயோஜனப்படாது. யாக்ஞவல்கியர் ஒரு மகரிஷி இருந்தார். அந்த மகரிஷிக்கு 2 மனைவிகள். ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் மகரிஷிக்கு வைராக்கியம் ஏற்பட்டுடுது. போகிறோம் இந்த வாழ்க்கையில் நாம் நன்னா 2 மனைவிகளோடு சேர்ந்து பொண்ணு பொருள் எல்லாத்தோடு நம்ம சௌக்கியமாக தான் இருந்துட்டோம். கடைசியில் நாம் சந்நியாசம் பண்ணிக்கலாம். இதுதான் நல்லது. சந்நியாசம் பண்ணி நாம் பகவத் தியானம் பண்ணலாம். இனிமேல் மனைவிக்காக மக்களுக்காக நம்ம ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம்னு தீர்மானம் பண்ணிட்டார். அதுக்காக அவர் தன்னுடைய 2 மனைவிகளை அடைத்தார். அவள் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போகல. அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. அவர்களுக்கு தேவையான பொண்ணு பொருள் இல்லாத தனக்கு பிறகு தான் சென்ற பிறகு சக்களத்தி சண்டை 2 பேருக்கும் வரக்கூடாது தன் மனைவிகளுக்கு என்றதாக தீர்மானித்து 2 மனைவிகளுக்கும் பொருளை பிரித்து கொடுத்தார். 2 பேருக்கும் பிரித்து கொடுத்தார். 2 பேரும் ஆளுக்கு 50-50 சதிசமமாக பிரித்து கொடுத்துட்டார். அப்போ ஒரு மனைவி கேட்டால் என்ன பண்ண போகிறீங்கன்னு. நான் சந்நியாசம் பண்ண போகிறேன். கையில் இந்த பொருள் இல்லாமல் நீங்கள் சந்நியாசம் போய் என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு? இதனால் என்ன பிரயோஜனம்? நான் காட்டுக்கு போகிறேன். அங்கே நல்ல அழகான குளங்கள் இருக்குது. தண்ணீர் இருந்துவதற்கு குளங்கள் உண்டு. அந்த குளத்தினுடைய கரைகளில் சில மரங்கள் உண்டு. மரங்களில் சில பழங்கள் பழுத்து தொங்கும். அல்லது அந்த குளத்தின் கரையிலேயே சில கிழங்குகள் வளரும். அவற்றை உண்டு நான் வாழப்போகிறேன். அது தவிர நான் போகிறது தபஸ் பண்ணுறதுக்கோசரம். தபஸ் பண்ணுறதுக்கு காசு பணத்தை வச்சு நான் 2000 ரூபா நோட்டு, 10,000 ரூபா நோட்டு, 20,000 ரூபா நோட்டுன்னு வச்சுட்டா நான் என்ன பண்ண போகிறேன்? அது நான் என்ன தான் பிரயோஜனப்பட போகிறேன்? ஒரு பிரயோஜனம் இல்லையா எனக்கு? அப்போ எங்களுக்கு மட்டும் ஏன் அந்த பைசாவை கொடுக்குறேன்னு அவன் கேட்டான். நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த காசு பணத்தை வச்சுன்னு சௌக்கியமாக இருக்கலாம்னு. அப்போ நீங்கள் சௌக்கியமாக இருக்கிறது, எனக்கு காசு பணம் இல்லைனா சௌக்கியமாக இருக்க முடியும். அப்போ நாங்கள் மட்டும் காசு பணத்தை வச்சுட்டு சௌக்கியமாக இருக்க முடியுமா? இதெல்லாம் ரொம்ப அழகான கேள்வி. எங்கள் டெக்னிக்கலான கேள்வி. பிருகத் ஆரண்யகம் என்பதான ஒரு உபனிஷத் பகுதி. அந்த பிருகதாரண்யக உபனிஷத்தில் இந்த கேள்விகள்லாம் ரொம்ப அழகாக கிராஸ் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கேள்விகள் கேட்கிறார். அதில் ஒரு மனைவி ரொம்ப சூக்ஷ்ம கிராகினி. அவள் சொல்கிறான், கார்கின்னு பேர் அவளுக்கு. அந்த மனைவிக்கு கார்கின்னு பேர். அந்த கார்கி சரி இதெல்லாம் பண்ணினா பகவானை அடையலாம்னு அர்த்தமா? இந்த பணத்தினால் அடைய முடியுமா? இந்த பணத்தை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பணத்தை கொண்டு காசு பணம் வச்சுன்னா உனக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிக்கலாம். உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நீ வாங்கிக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இயக்கம் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்? அதெல்லாம் பெருமானுடைய சங்கல்பத்தினால. ஏ தஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி. அக்ஷர சப்தத்தினால சொல்லப்படக்கூடிய பரமாத்மா அவனுடைய நியமனத்தினால்தான் உலகத்தில் எல்லாம் நடக்கிறது, எல்லாம் இயங்குகிறது. அவனுடைய சங்கல்ப விசேஷத்தினால. இவனை அறியாமல் ஏததக்ஷரம் அவிதித்வா, அந்த பரமாத்மாவை அறியாமல் யஜதே ஜுஹோதி தபஸ்தப்யதே சகிருபணஹா என்று யாக்ஞவல்கர் சொல்கிறார். நான் நிறைய யாகம் பண்ணுறேன், நிறைய ஹோமம் பண்ணுறேன், நிறைய தபஸ் பண்ணுறேன், நிறைய தானம் பண்ணுறேன்னா பண்ணலாம், நல்ல காரியம். ஆனால் எதை நாம் அறிந்து செய்ய வேண்டும்? இதனுடைய பலப்பிரதானம் யார் பண்ணுறா, இதனால் யாருக்கு சந்தோஷம் ஏற்படுறது என்று அந்த பரம்பொருளை அறிந்து செய்ய வேண்டும். ஏதன் அக்ஷரம் அவிதித்வா, அவிதித்வான்னு அர்த்தம் அதை அறிந்து கொள்ளாமல் எவனொருவன் யஜதே ஜுஹோதி தபஸ்தப்யதே, யாகம் பண்ணுறான், ஹோமம் பண்ணுறான், தபஸ் பண்ணுறான், சக்ருபணாகனர் வேஸ்ட்டுன்னர். அவன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறான். அவனுக்கு எந்த அட்டைன்மெண்ட்டும் வராது, அச்சீவ்மெண்ட்டே வராது. அவன் நினைக்கிறது அவனுக்கு நடக்கவே நடக்காது. காரணம் என்ன? அவன் விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் செய்கிறான் ஒரு காரியம். தாம் பண்ணுற காரியம் எது, யார் பலன் கொடுப்பா, என்ன பலன் வரும் தெரியல. ஒரு மனைவி தன் கணவனிடத்தில் இவ்வளவு பிரம்ம வித்தியை தெரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு அழகான கேள்விகள் கேட்குறா. புரிஞ்சுக்கோனுங்க. அப்போ அந்த கார்கின்றவள் என்ன மாதிரி விஷயங்கள் அவள் பயின்றிருப்பாள். யாக்ஞவல்கரை கிடுக்கிப்பிடி போட்டு கேள்வி கேட்குறான். யாக்ஞவல்கர் பதில் சொல்கிறார். தான் சந்நியாசம் பண்ணிக்கிறதுக்கு போகிறதுடைய ரீசனை சொல்கிறார். தான் சந்நியாசம் பண்ணி கொண்ட பிறகு இவர்கள் இருவருக்குள்ளே சக்களத்தி சண்டை வரக்கூடாது என்பதாக சொல்கிறார். ஆனால் அந்த பொருளையும் பொன்னையும் வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன அறிவது, அவற்றினாலே எங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம் என்று கார்கி கேட்க, அக்ஷர சப்தத்தினால சொல்லக்கூடிய பிரம்மத்தின் லட்சணத்தை யாக்ஞவல்கர் உபதேசம் பண்ணுறார். அவ்வளோ விஷயங்கள் போனோம் அதில்.
பிருஹத் ஆரண்யகம்னு பேர். அதனால தான் தெரியுமா அதுக்கு த பிக்கஸ்ட் போர்ஷன் ஆஃப் வேதாந்தான்னு அர்த்தம் அதுக்கு. ஏதோ கண்ண முடியும் சுவாமி ஒப்பிச்சார் நினைக்காதீங்க, அது ஒரு அனுபவம். அதை பார்க்கச்சே அதை ரசிக்கச்சே சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் அது. அப்போ ஒரு யாகம் பண்ணுறேன், யஜ்யம் பண்ணுறேன், தானம் பண்ணுறேன், தபஸ் பண்ணுறேன்னா அது யாரை தெரிஞ்சு பண்ணணும்? நைமிஷாரண்யத்தில் மகர்ஷிகள்லாம் தீர்க்க சத்திரம்னு ஒரு யாகம் பண்ணால் நாரதர் வந்தார், எல்லாரையும் விசாரித்தார். யாகம் பண்ணுறோம் சுவாமி, நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கன்னார். அனுகிரகம் பண்ணுறது இருக்கட்டா, அப்பா இந்த யாகத்துக்கு யார் பலன் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டார். தெரியாதுன்னா முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அப்புறம் நீங்கள் யாகம் பண்ண ஆரம்பிங்கன்னு. அப்புறம் தான் பிருகும ரிஷி போனார். முதல்ல கைலாய லோகத்துக்கு போனார், அப்புறம் பிரம்மலோகத்துக்கு போனார், அப்புறம் விஷ்ணு லோகத்துக்கு போனார். விஷ்ணு அங்கே படுத்துன்னு தூங்குறத பார்த்து கோவப்பட்டு அவருடைய தன மார்பில் உரைத்தார். மேலே கதை போகிறது ஞாபகம் இருக்கோ உங்களுக்கு? தத்துவம் தெரிஞ்சுக்கணும் சுவாமி. தத்துவம் தெரியாமல் எல்லாம் தத்து புத்து நம்ம போயிட்டே இருக்கக்கூடாது. ஏவம் விதாக அகம், அவன் மனிதனோ கந்தர்வனோ தேவனோ யக்ஷனோ சித்தனோ கிம்புருஷனோ என்பதாக இப்படியெல்லாம் நீ யோசிக்க முடியாது பெருமாளை. இவன் யாருன்னு எப்படி யோசிப்ப? எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவேன்? எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவேன்? அப்பேற்பட்டதான நான் தத்துவேன, இது ஞானம் தரிசனம் பிராப்தி, இது மூணுத்தையும் அன்வைக்கணும். தத்வேன ஞாயத்தே, தத்வேன தரிசயதி, தத்வேன பிராப்னோதி. தத்துவத்தினால் ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. தத்துவத்தினால் அறிகிறான், தத்துவத்தினால் தரிசிக்கிறான், தத்துவத்தினால் அடைகிறான். அப்போ தத்துவம்ன்றது மூணுத்துலையும் அன்வைக்கணும். பக்தியினுடைய முதல் படி ஞானத்துக்கு காரணம், பக்தியினுடைய இரண்டாம் படி தரிசனத்துக்கு காரணம், பக்தியினுடைய மூன்றாம் படி அவனை அடைவதற்கு காரணம். ஆத்மாவா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யா நிதித்யாசிதவ்யா. பரமாத்மாவை பற்றி கேள், பரமாத்மாவை பற்றி சிந்தனை செய், பரமாத்மாவை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிரு. ஆத்மான இந்த இடத்துல ஆத்மசப்தம் பரமாத்மாவை சொல்றது. ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசிதவ்யா. திரஷ்டும் அதான் ஞாத்தும் திரஷ்டும் பிரவேஷ்டும் ச பரந்தப. ஆத்மாவாரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமைவேஷ விருணுதே தேன லப்யஸ்தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனோகும் ஸ்வ. முண்டகோபனிஷத்து. இப்போ இதை பார்க்குறமே, இது என்னது? ஓம் தத்சதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே. இது பகவத்கீதாசு உபனிஷத்சு தானே இது. வெறுமை கேட்பதினாலேயோ சிந்திப்பதினாலேயோ தியானிப்பதினாலேயோ இந்த பரமாத்மா அடைய முடியுமோ? அடைய முடியாது. நான் நிறைய கேட்டேன் சுவாமி, உங்களுடைய பகவத்கீதா ஒரு எபிசோடு விடாமல், இதுவரை 410 எபிசோடு நான் விடாமல் கேட்டிருக்கேன் சுவாமி. ரைட்டு, சந்தோஷம் சுவாமி. நான் 24 மணி நேரம் கையில் பகவத்கீதை புஸ்தகமாக உட்காந்துருக்கேன் சுவாமி, ரொம்ப சந்தோஷம் சுவாமி. நான் பகவத்கீதையில் சொன்னபடி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் பரமாத்மா யாரை வரிக்கிறானோ, கீழே ஒரு கான்செப்ட் சொன்னேன். நான் போய் ஸ்ரீனிவாசனை சேவிக்கணும், ஏடுகுண்டல வாடா பெருமாளை சேவிக்கணும்னா நாம் பிளான் போட்டால் நடக்குமா அல்லது பெருமாள் சங்கல்பித்தால் நடக்குமா? பெருமாள் எனக்கு இன்னைக்கு சேவை சாதிக்கணும்னு அவன் தீர்மானம் பண்ணாதான் நடக்குமே தவிர்த்து நாம் பெருமாள் அடையணும்னு பிளான் போட்டேன்னா எனக்கு நடக்கவே நடக்காது. பெருமாள் அவனை நான் அடையணும் என்பதாக அவன் சங்கல்பித்தான். இன்றைக்கி இந்த பையன் வந்து என்னை சேவிக்கட்டும், இன்றைக்கி நான் அவனுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு அவன் திருவுள்ளப்பட்டான் தான் முடியும். இப்போ பாருங்க, அர்ஜுனனுக்கு சந்தோஷம் வந்தது, நான் விஸ்வரூபத்தை சேவிக்கணும்னா நான் சங்கல்பிச்சிருக்கேன், நீ விஸ்வரூபத்தை சேவிக்கலாம்னா பெருமாள் சரி சரி அப்படின்ட்டு அவனை சேவிக்க விட்டுருவானா? சேவிக்க முடியாது. யமை வேஷமிருந்தே தேன லப்யா. அப்போ அவன் யாரை விரும்புகிறானோ அப்போ அவனால் தான் அவனுக்கு தான் சேவை கிடைக்கும்னா. அப்போ இவருக்கு யாரெல்லாம் பார்சியாலிட்டி வந்துடும், யாரெல்லாம் விரும்புகிறாரோ விரும்பிட்டு போகிறோம்னாரு. நாம் உண்மையிலேயே தாபத்தோடு இருக்குமா? சேவிக்கணும் சேவிக்கணுன்றதான ஒரு பாரிப்பு இருக்கா? உண்மையிலேயே நம்ம மனசு அவனை சேவிக்கிறதுல ஏக்கத்தோடு இருக்கிறதா? அந்த மாதிரி பிரியத்தமையே வகி வரணீயா, தன் மீது அத்தியந்தம் பிரேமையோடு யார் இருக்காளோ அவளுக்கு சேவை கொடுப்பான் பெருமாள். வெறுமை நான் ஊருக்காக பாரு, நான் திருப்பதிக்கு போகிறேன், நான் திருப்பதிக்கு போய் பெருமாள் சேவிச்சு வரேன் அப்படியே பட்டாடோபத்துக்கோ பப்ளிசிட்டிக்கோ ப்ராபகேண்டாவுக்கோ போகிறவாளுக்கெல்லாம் கிடைக்காது. இல்லை சில பேருக்கு தரிசனம் கூட கிடைச்சுடலாம். தரிசனம் கிடைச்சதுனால அனுகிரகம் கிடைச்சிருத்தானே எப்படி தெரியும்? அது வேறு வித்தியாசம் இருக்கும் இல்லையோ? எவ்வளவோ இருக்குது சுவாமி. சாஸ்திர ஜானம்ன்றது சாமானியப்பட்டதில்லை. நாமெல்லாம் சாஸ்திர ஜானம் இல்லாமலேயே வெறும் ஆட்டு மந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கோம். ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நான் ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு சொல்ல, தோஷம் சொல்லலை. ஆனால் போராது. நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்த்து டீப்பாக அதை பற்றி நிறைய திங்க் பண்ணி அதை பற்றி நிறைய
விசாரங்கள் பண்ணணும், பல விஷயங்களை புரிந்து கொள்ள நாம் ட்ரை பண்ணணும். அப்போ தன்னுடைய சொரூபத்தையும் தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையும் பெருமாள் ஒருத்தனுக்கு காண்பிப்பான். அவன் யாரை விரும்புகிறானோ அவனுக்கு தான் அப்படின்னு சொன்னான். அதாவது இது ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இல்லாமல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவன் விஷயத்தில் அவனுக்கு பிரியம் உண்டாகும், எவன் எப்பொழுதும் அவனையே நோக்குவானோ, கோல் தேடி ஓடும் கொழுந்தே போன்று மால் தேடி ஓடும் மனம் என்று ஆழ்வார் பேசுவார். கோல் தேடி ஓடும் கொழுந்தே போன்று மால் தேடி ஓடும் மனம். ஒரு கொடி இருக்கு, அந்த கொடி அப்படி கீழே விழுந்திருக்கு, அதை அப்படியே தள்ளி 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 என்ன போவோம், எங்கேயாவது தனக்கு ஒரு கொம்பு கிடைக்குமா, அந்த கொம்பு அப்படி சுற்றி சுற்றி தான் மேலே படரலாமா என்று அந்த கீழே விழுந்ததான கொடியானது கொம்பை தேடி செல்லுமா போலே மால் தேடி ஓடும் மனம். பகவானை தியானம் பண்ணிட்டே தான் மனசு போகிறது. அப்படி யார் தியானம் பண்ணுறாளோ அவளைத்தான் இவன் தான் வரிப்பான். பிரியதமையேவகி வரணீயோ பவதி என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். அப்போ பக்தியா து அனன்யா சக்யா அஹம் ஏவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. அப்போ இந்த 3 ஸ்லோகத்தினால ஆச்சரியமான அர்த்தங்கள் காண்பிக்கப்படுகின்றன. சுதுர்தர்ஷமிதம் ரூபம் திருஷ்டவானசி யன்மம தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷனகாங்க்ஷிணः நாஹம் வேதைஹி ந தபசா ந தானேன ந சேஜ்யயா சக்ய ஏவம் விதோ திருஷ்டம் திருஷ்டவானசி மாம் யதாம் பக்த்யா த்வனன்யயா சக்யः அஹம் ஏவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஸ்ரீ பகவானுவாச ஸ்ரீ பகவானுவாச சுதர்தர்ஷமிதம் ரூபம் சுதர்தர்ஷமிதம் ரூபம் திருஷ்டவானசி ஜன்மம திருஷ்டவானசி யன்மம தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷனகாங்க்ஷிணः நித்யம் தர்ஷனகாங்க்ஷிணः நாஹம் வேதைர்ன தபசா நாஹம் வேதைர்ன தபசா ந தானேன ந சேஜ்யயா தானேன ந சேஜ்யயா சக்ய ஏவம் விதோ திரஷ்டும் சக்ய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா திருஷ்டவானசி மாம் யதா பக்த்யாத்மனன்யயா சக்யः பக்த்யா த்வனன்யயா சக்யः அஹமேவம் விதோர்ஜுன அஹமேவம் விதோர்ஜுன ஞாதும் திரஷ்டும் ச தத்வேன ஞாதும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. பிரவேஷ்டும் ச பரந்தப. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். ஸ்ரீ பகவானுவாச சுதர்தர்ஷமிதம் ரூபம் திருஷ்டவானசி யன்மம தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷனகாங்க்ஷிணः நாஹம் வேதைர்ன தபசா ந தானேன ந சேஜ்யயா சக்ய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா பக்த்யா த்வனன்யயா சக்ய அஹமேவம் விதோர்ஜுன ஞாதும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம் நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வை ஸ்ருதிஹி. ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது, பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் எல்லாரும் கேட்கலாம். ऋणु झुणु रे भ्रमरा
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.